ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. இன்றைக்கு தேவன் கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா, அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது தேவன் கொடுத்த வார்த்தை என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை. இந்த 3 வார்த்தையும் உங்களுடைய கணவர் மேல பேசுகிறேன். இங்க இருக்கிற உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் நான் பேசுகிறேன். ஆமென். இன்றைக்கு இது பிறந்த நாள் மட்டும் அல்ல, இது தேவன் நியமித்திருக்கிற ஒரு நாள். பிறக்கும் போதே தேவன் ஒவ்வொருத்தர் மேலையும் ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாரு. கடவுளை நம்ம உருவாவதற்கு முன்னாடியே நம்மளை அழைத்திருக்கிறாரு, பேர் சொல்லி அழைக்கிற தேவனா இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தர் மேலையும் அவர் ஒவ்வொரு திட்டம், ஒரு அபிஷேகம் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா இதை எல்லாராலையும் என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சவங்களாலையும் அதை கடைபிடிக்க முடியல, அதை நம்ம கண்டுகொள்ள முடியல. இப்போ இதை கரெக்டா கண்டுபிடிச்சு அதுபடியே நடக்கிறது யாரு அப்படின்னா என்னுடைய கணவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சொன்ன மாதிரி ஆரம்பிச்சது ரொம்ப ரொம்ப அற்பமா தான் ஆரம்பிச்சோம். பட் தேவன் சம்பூர்ணமா ஆக்கி இருக்கிறாரு. தேவனுடைய கிருபையே அஞ்சி வேற எதுவுமே இல்லை. ஆமென். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ங்கிறது என்னுடைய கணவர். இப்போ தேவன் இதுல 3 வசனம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வசனம் என்னன்னா, தேவன் உங்களை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்னு போடப்பட்டிருக்குது. இப்போ ஆசீர்வாதம்ங்கிறது திருடன் நம்ம கிட்ட திருடினது எல்லாத்தையும் 7 மடங்கு திரும்ப தருவாங்க. ஆமென். இது நீதிமொழிகள்ல கூட சொல்லப்பட்டிருக்குது. உங்க எல்லாருக்கும் இந்த வசனத்தை நான் பேசுறேன். நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் தேவன் 7 மடங்கா திரும்ப தரப்போகிறார். ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். அதே மாதிரி காக்கிற தேவனா இருக்கிறாரு. ப்ரொடெக்ஷன். எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனம். ஏன் இந்த வசனத்தை சொல்றேன் அப்படின்னா, இப்போ அன்னைய சொன்ன மாதிரி அவங்களுக்கு எங்க கூட என் கூடயோ பிள்ளைகள் கூடயோ பேசுறதுக்கெல்லாம் நேரமே இல்லை. காலையில நான் முடிக்கும் போதே போன்ல தான் இருப்பாங்க, யார்கிட்டயாவது பேசுவாங்க. அவங்க 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி பேசி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அது முடிச்சுட்டு அதுக்குள்ள 4 கால் திரும்ப வந்துடும். 4 இல்லை நிறைய கால் வந்துடும். திரும்ப அடுத்த கால் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு தோசை சுட்டு கொடுப்பேன், கொண்டு போய் தட்டில் வச்சுட்டு. இப்போ இட்லி அதுனா கூட இருக்கும். பட் தோசைங்கிறப்ப அது குண்டான தோசையா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ஒல்லியான தோசையா இருந்துச்சு அப்படின்னா காஞ்சி கம்பா போயிடும். அதை தான் சாப்பிட்றாங்க டெய்லி. ஏன்னா பசிக்கவே மாட்டாங்க. நான் சுட்டுட்டு வரதுக்குள்ள ஒரு கால் அட்டன் பண்ணிடுவாங்க. 1.5 மணி நேரம் ஆயிரும் அந்த கால் முடிக்கிறதுக்கு. அப்போ அந்த சாப்பாடுங்கிறதே இருக்காது. ஃபுல் டைம் அவங்க பேசுறது அதுல தேவனோடு பேசிட்டு நிறைய நேரம் அன்னைக்கு சொன்ன மாதிரி பிசாசுகிட்ட தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. மனுஷங்க கூட இல்லவே இல்லை ஆக்சுவலா. இப்போ எனக்கு நான் ஒரு நாள் இரவு எனக்கு அவங்கள எதுவுமே டிஸ்டர்ப் பண்றது இல்லை. எனக்கு படுக்கும் போது நைட்டு நிறைய பிசாசுகள் என்னையதான் வந்து தொந்தரவு பண்ணுது. நிறைய நாட்கள் நான் எழுந்திரிச்சு தண்ணி எடுத்து எசப்பைய ரத்தம்னு சொல்லி சுத்தி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் படுக்க முடியுது. இப்போ அவங்க பக்கத்துல படுத்துட்டேன் அப்படின்னா ஒரு நாள்லாம் ஒரு தரிசனம் எப்படி வருதுன்னா, அவங்க சென்டர்ல நிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாது. தரிசனம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இல்லை. இப்போ நான் சென்டர்ல நிக்கிறாங்க. அங்க இருந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட அம்பு, அந்த அம்பு ஃபுல்லா தீயா இருக்குது. அவ்வளோ அவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஆனா சென்டர்ல அப்படியே ஒரு சேதமும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்து தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு படிக்கிறேன். அதாவது இந்த எபேசியர் 6வது அதிகாரம் 16வது வசனத்துல போடப்பட்டிருக்குது. அக்கினி அம்புகள், அதாவது ஆவிக்குரிய யுத்தங்களை தான் அக்கினி அம்புகள்னு சொல்றாங்க. பொல்லாங்கனையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலான விசுவாசம் என்னும் கேடகம். ஆமென். இதுதான் ஆக்சுவலா எங்களை என்ன செஞ்சிட்டு இருக்குது, காப்பாத்திட்டு இருக்குது. சுத்தி அக்கினி அஸ்திரங்கள் பொல்லாங்கன் என்ன செஞ்சிட்டு இருக்கான், எய்துகிட்டே இருக்கிறான். அப்போ தேவனுடைய பாதுகாப்பு மட்டும்தான் என்ன செய்யுது,
எங்களை பாதுகாத்துட்டு இருக்குது. அவருடைய கிருபை தான் அப்படிங்கிறத நான் உறுதியா சொல்லுவேன். ஏன்னா நாங்க அனுபவிச்ச நிறைய கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள் அதெல்லாம் விட்டுருவோம். ஆனா உடல் ரீதியா இவங்களுக்கு ஒருத்தர இங்க இருந்து ஊருக்கு ஆக்சுவலா ஃபாஸ்டிங் இருந்துட்டு இருக்காங்க. ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல்ல போய் பரோட்டா சாப்பிட்டுட்டு ஊருக்கு போறோம். அப்போ லைட்டா வயிறு வலிக்குது, ஊர் வந்து நாகர்கோவில் பக்கத்துல பண்ணமுடியும்னு சொல்லிட்டு வயிறு வலிக்குது அப்படின்னாங்க. சரி, நாகர்கோவில்ல ஜெயசங்கரன் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க போனோம். போய் சும்மா சாதாரண வயிறு வலி காட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு போனா அங்க டாக்டர் பார்த்துட்டு இது வந்து வெறினியா, அதனால இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா அது உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணிட்டு அங்கே ஒரு 10 நாள் முடிச்சுட்டு அப்படி வந்தோம். இங்கே வந்தால் திரும்ப கொரோனா வரும்போது ஒவ்வொரு வருஷம் ஏதாவது கொரோனா வரும்போது பயங்கர கஷ்டப்பட்டாங்க. அது நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ பாஸ்டருக்குலாம் நான் ஸ்பெஷலாக நன்றி சொல்லணும். ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்க்க வர முடியாமல், பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட போக முடியாமல் அப்படிலாம் இருந்த காலத்தில் ஸ்கேன் எடுக்க பாஸ்டர் கதா பாஸ்டர்லாம் இவங்க கூட வந்தாங்க. அன்னைக்கு அவங்க வரல அப்படின்னா அது எப்படி இருந்துக்குன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ இதாக அலைஞ்சாங்க. அப்புறம் அப்படி போய் ஹாஸ்பிட்டல் போய் காப்பாற்றி அதுக்கப்புறம் வந்தாச்சு. அப்போ ஒரு தடவை மறித்து திரும்ப உயிரோடு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் கரெக்டாக ஒரு வருஷம் கழிச்சு ஃபீவர் வந்து 1 நாள் 2 நாள் இருக்கும். 45 நாள் விடவே இல்லை. 103 டிகிரி தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே 10 நாள் அட்மிஷன், நிறைய டாக்டர்ஸ் பார்த்துட்டு லாஸ்ட்டாக அண்ணே சொல்லி அங்கே ஒரு டாக்டர்கிட்ட போனோம். 10 நாள் அங்கே அட்மிட் பண்ணியாச்சு. எதுவுமே குறையாது. ஃபர்ஸ்ட் நாள் இருந்த அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஃபுல்லாக போய் லாஸ்ட்டில் என்ன ஆகுதுன்னா, நான் விசுவாசத்தோடு, ஏன்னா எனக்குள்ள ஒரு சமாதானம் எப்பவுமே இருக்கும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் தேவன் எனக்கு அந்த சமாதானத்தை கொடுப்பாரு. அண்ணா அண்ணி எல்லாம் கூட வந்து நல்ல உதவி பண்ணி அது அப்படியே இருந்தோம். ஆனால் கூட அது இன்னைக்கு போயிடும், சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும். ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, 45 நாள் அப்படிங்கிறப்ப ஃபுல் ஸ்ட்ரென்த் போயிடுச்சு எங்களுக்கு. அவங்களால உட்காரவே முடியாது. பெட் சிடி ஸ்கேன் எடுக்கணும், லாஸ்ட் ஆப்ஷனாக சொல்கிறாங்க. அந்த ஸ்கேன் வந்து கேன்சர் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு தான் எடுப்பாங்கங்கிறது எனக்கு தெரியுது. என்ன ஆனால் ஒரு தைரியத்தோட சரியான மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அங்கே போய் அவங்களால உட்கார கூட முடியாது. எடுக்கிறாங்க, எந்த ரிப்போர்ட்டும் எதுவுமே இல்லைன்னு தான் வருது. நானே டைஃபாய்டாக இருந்துரும். அப்போ அதுக்கான மெடிசன் கொடுத்தா சரியாயிடும். ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் அப்படி தான் இருக்குது. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டோன்னா மெடிசன் கொடுத்துடலாரு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நிமோனியாவுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து அது வந்து திரும்ப ஹாஸ்பிட்டலில் மெடிசன் கொடுத்து அது சரியாயிடுச்சு. அப்போது ஒரு 45 நாள் அந்த லாஸ்ட் நாள்லாம் நான் அழுது டெல்லி மோசஸ் பாஸ்டருக்கு, கிளாடி பாஸ்டர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு, அப்புறம் பாஸ்டர் எல்லாத்துக்கும் கால் பண்ணி நான் கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்க இருக்கிற நிலைமை அப்படி ஆயிடுச்சு. சரி, அதில் மீண்டு வந்து அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக ஹார்ட் பிரச்சனை. அப்போது இது எல்லாவற்றிலையும் நான் உறுதியாக சொல்கிறேன், புல்பீட்டில் இருந்து பேசுகிறேன், தேவனுடைய கிருபை மாத்திரம் தான் எங்களை பாதுகாத்துச்சு. பொருளாதார தேவைகளை சந்திச்சு எல்லாமே தேவன் மாத்திரம் தான். அந்த கடைசி சத்து வாழ்க்கையில மரணத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாச்சு. இனி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்றத உறுதியா சொல்ல முடியாது. தேவன் நம்மளை காக்கிறவராக இருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, நம்மளை காக்கிறாரு. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் காக்கிறாருன்றத உறுதியா சொல்றேன். அதே மாதிரி அடுத்த வசனம், தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்கிறார். 25வது வசனம். இப்போ அவருடைய முகத்தை நம்ம மேல என்ன செய்யறாராம்? பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்கிறாரு. இதே நிறைய மோசஸ் வந்து மலைக்கு மேலே போய், சீனாய் மலைக்கு மேலே போயிட்டு வரும்போது அவருடைய முகம் பயங்கர பிரகாசமா இருந்துச்சான். பக்கத்துல போறதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் ஆர்வமும் பயந்தாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. அவ்வளவு பிரகாசமா இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தேவனோடு இருந்தது. ஆமென். அவருடைய முகத்தின் பிரகாசம் அவர் மேல வந்ததுனால. ஆமென். இப்போ மரியாள் மாதிரி நல்ல பங்கு எடுத்தோம் அப்படின்னா, ஆமென், தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இருக்கும்போது நம்முடைய முகத்தை தேவன் என்ன செய்யறாரு? பிரகாசிக்க செய்யறாரு. யாத்திராகமம் 33வது அதிகாரத்துல நிறைய இடங்கள்ல கிருபை அப்படிங்கிற வார்த்தை வருது. நம்ம இப்ப வாசிச்ச வசனத்திலையும் கிருபையும் அந்த பிரகாசிக்க பண்ணுகிறார், இது 2 தான் வருது ஆக்சுவலா. அப்போ நம்மளை பிரகாசிக்க செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய சுத்த கிருபை மாத்திரம்தான். ஆமென். 33வது அதிகாரத்துல 6 தடவை வருது கிருபை அப்படிங்கிற வார்த்தை.
அதே மாதிரி அந்த பிரகாசங்கிறது வருது. அங்க கொடுத்துருக்கிற எல்லா வார்த்தைகளையும் நான் இன்றைக்கு உங்களையும் என்னுடைய கணவர் மேலையும் பேசுகிறேன். சிநேகிதரோடு பேசுறது போல முகமுகமாய் பேசினாராம். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொன்னாரு. பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. இது எல்லா விஷயம் விட மிக முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், உனக்கு கிருபை கிடைத்தது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம வாயில இருந்து வார்த்தை, மோசஸ் வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அதுபடி செய்வேன்னு சொல்றாரு. இன்றைக்கு உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, மைக்கேல் பார்த்து சொல்றாரு, அவங்க வாயில இருந்து வருகிற வார்த்தையின்படியே செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி என்னாகமம் 6வது அதிகாரம் 26வது வசனம், கர்த்தர் தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவார். இது இன்னைக்கு கார்த்திக் பிரதர் வந்து அந்த பிரசன்னத்தை சொல்லும் போதே தேவன் எனக்கு உறுதிப்படுத்திட்டாரு. ஆமென். பிரசன்னங்கிறது அவ்வளோ முக்கியம். நாமும் அவரும் ஒன்றாய் இருக்கிறோம். பிரசன்னம் அந்த ஹீப்ரு வேர்டோட அர்த்தம் என்ன அப்படின்னா, தலையை உயர்த்தி பார்க்கிறாரு அப்படின்னு. அதாவது நமக்கு ஃபேவர் பண்ணணுங்கிறதுனால நம்மளை நோக்கி பார்க்கிறது தான் அதனுடைய அர்த்தமா. அவர் நம்ம கூட உறவாடுறதுக்காக என்ன செய்யறாரு, ஆசைப்படுகிறாரு. ஆமென். இப்போ அப்படி இருக்கும்போது இங்க அடுத்த வசனத்துல அங்க என்ன கொடுத்துருக்குன்னா, சமாதானம். அங்க வந்து எல்லாம் செய்ய கடவோம் அப்படின்னு இருக்குது, கடவே இருந்தது. ஆனா இங்க சமாதானம் கட்டளையிட கடவுள்னு இருக்குது. ஆமென். ஒரு கட்டளையா கொடுத்துருக்குது அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலையும் நமக்குள்ள என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், படகுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, சீடர்கள் இருக்கிறாங்க. சீடர்கள் எல்லாமே மீன் பிடிக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு கடல் பத்தி, கடலுடைய அலைகள் பத்தி எல்லாமே நல்லா தெரியும். ஆனா கூட அவங்களும் பயப்படத்தக்கதாக அங்க என்ன இருக்கு, புயல் இருக்குது, படகு வந்து அமிலத்தக்கதாக அங்க தண்ணி ஃபுல்லா படகுக்குள்ள வந்துருச்சு. அந்த நேரத்திலையும் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, தலையில வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவருடைய இருதயத்துல அந்த சமாதானம். நம்ம வாழ்க்கையில லேச காத்து அடிச்சாலே என்ன செஞ்சிடறோம், நம்ம தூக்கம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வர மாட்டேங்குது. லேடிஸ்க்கு தெரியும் நல்லா, நைட்டு படுத்தா என்ன செய்ய முடியாது, பகலெல்லாம் ஏதோ ஒருத்தர பாத்திரம் பேசுறோம் போயிடுது. நைட்டு படுத்த உடனே ஒவ்வொரு பிரச்சனையா என்ன செய்யுது, ஞாபகத்துக்கு வருது. பிள்ளைக்கு, கணவனுக்கு என்ன செய்யறது, அதை பண்றது, இதை பண்றது, நாளைக்கு என்ன சமைக்கணுங்கிறதுனே நமக்கு பெரிய பிரச்சனை. உலகத்திலே இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன குழம்பு வைக்கிறது, என்ன கூட்டு வைக்கிறது. ஆமென். சோ இதெல்லாம், இந்த பிரச்சனைக்கு நம்ம இவ்வளோ ஃபீல் பண்றோம். ஆனா அங்க உயிரே போற மாதிரி ஒரு பிரச்சனைனா கூட சமாதானமா இருக்கிறோம். ஏன்னா இங்க கட்டளையிட்டு இருக்கிறாரு சமாதானத்தை. ஆமென். அவர் பிரசன்னம் நம்ம மேல இருக்கும்போது நமக்கு சமாதானம் கட்டளையிடப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எழுந்து அதட்டுனீங்கன்னா எப்படி தண்ணீரை கடலையும் காற்றியும் அதட்டினார், அது அமைதலாச்சுதோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் என்ன ஆயிரும், அமைதலாயிரும். ஆமென். தேவன் இன்னைக்கு உங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு, பாதுகாக்கிறாரு, கிருபையா இருக்கிறாரு. ஆமென். அவர் முகம் உங்க மேல பிரகாசிக்குது, அவர் முகம் உங்க மேல பிரசன்னமாகுது. ஆமென். அதனால உங்க ஒவ்வொருத்தருக்கும் தேவன் என்ன செய்யறாரு, சமாதானத்தை கட்டளையிடுகிறாரு. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் இன்னைக்கு கார்த்திக் பிரதரோட பையன் அன்பு ரட்சகருக்கும் பிறந்த நாள். காலையில நான் ஜெபம் பண்ணி அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தாரு. பிரதர் வீட்டுக்கு போறப்ப கரெக்டா அந்த வார்த்தையை வச்சு ஒரு வெளிப்பாடு சொன்னாரு. தேவன் எவ்வளவு அழகா இடைப்படுகிறாருங்கிறத நான் உணர்ந்தேன். அது என்ன வசனம் அப்படின்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாமிடம் தேவன் சொன்னது என்னன்னா, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் அப்படின்னு. ஆமென். நீங்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி